வணக்கம் நண்பா நந்தீஸ், நான் உங்கள் ஷாரோன். இந்த வீடியோவில் வந்து நம்ம கணித பாடத்திலேயே மிக முக்கியமான பாடமான பின்னங்கள் தரமாறு தொடக்கம் ஓயல் வரைக்கும் வந்து கொண்டிருக்கு. இந்த பாடத்தை வந்து நீங்கள் இலகுவாக கற்றுக்கணும்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சொல்ல போனால் என்னோட இந்த சின்ன முயற்சிக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்க இதை பார்த்து கற்றுக்கலட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பின்னங்கள்ல வந்து 3 வகைப்படும். அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து பின்னங்கள்லாம் என்னென்று நம்ம பார்க்கலாம். அதாவது நம்மளோட பக்கத்து வீட்டுக்காராக்களோ இல்லாட்டி நம்மளோட சொந்தக்காராக்களோ நம்ம வீட்டுக்கு வராங்க. அதாவது நீங்களும் நானும் ஒரு அண்ணன் தம்பி அந்த மாதிரி இல்லாட்டி அண்ணா அக்கா அந்த மாதிரி இருக்கும் ஒரு வீட்டில். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து 2 கேக் துண்டு தராங்க. சம அளவான வட்ட வடிவலான ஒரு கேக் துண்டு தராங்க. இந்த கேக் துண்டை வந்து நம்ம அம்மா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் அரைவாசி எடுத்துட்டு எனக்கு மிச்ச அரைவாசி தாங்க, நான் அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன தெரியுமா செய்கிறேன், அம்மா அரைவாசி தானே சாப்பிட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு 2 பகுதியை பிரித்து அதில் ஒன்றை சாப்பிட்றேன். அதாவது 2 மேல் ஒரு பங்கு சாப்பிட்றேன். நீங்கள் என்ன செய்றீங்க, 4 துண்டு பிரித்து அதில் 2 துண்டை சாப்பிட்றீங்க. அதாவது 4 மேல் 2 சாப்பிட்றீங்க. நான் சொல்றேன், நீ 2 பங்கு சாப்பிட்ருக்கியே, நான் 1 பங்கு தானே சாப்பிட்டேன், நான் தான் குறைவா சாப்பிட்டேன், நான் இன்னொரு பங்கு சாப்பிட போறேன்னு. நீங்க சொல்றீங்க நான் பெருசா தானே பிரிச்சு ஒன்று சாப்பிட்டேன்னு. அது இல்லை மேட்டர். ஏன்னா நம்ம 2 பேரும் சமனாதான் பிரிச்சு சாப்பிட்டு இருக்கோம். அதாவது நீங்க சாப்பிட்டதை வந்து எளிமையாக்குனா, அதாவது அது எளிய பின்னத்துக்குள்ள வரும். இப்போ வந்து நான் செய்கிறேன். எளிய பின்னத்துக்குள்ள வந்தா இது வந்து 2ஆல பிரிக்க போறேன், எளிமையாக்க போறேன். 1 2 2 4 2 பேரும் சாப்பிட்டது ஒரே பங்கு தான். அதாவது பின்னங்கள் என்னன்னு சொல்ல போனா, அதாவது நம்ம இப்போ சொல்ல போனா ஒரு கேக் துண்டு எடுத்தேன், அதை 2 பக்கா பிரித்தேன், அதில் 1 தின்னேன் அப்படி சொல்லாமல் இலகுவா சொல்கிறது. அதாவது 2 மேல் 1 பங்கு சாப்பிட்டேன், அல்லது 2 1 பங்கே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான், இலகுவா சொல்கிறதுக்காக தான் வந்தது இந்த பின்னங்கள். முதலாவது நம்ம பார்க்க போகிற பின்னம் அலகு பின்னம். அலகு பின்னம் நீங்கள் நினைக்க போனால் அழகாக இருக்கிற பின்னம் கிடையாது. அழகு பின்னம், அதாவது அந்த அழகு பின்னத்தை விளக்கப்படுத்துறதுக்கு முன்னுக்க நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது இதான் பின்னம். உதாரணத்துக்கு எடுக்க போனால் இது ஒரு பின்னம். இந்த பின்னத்தில் எதுலேருந்து எதை நம்ம தின்னுருக்கோம் அது நம்மளுக்கு விளங்கலை. நம்ம எக்ஸாமுக்கு போய் மறந்துட்டோம். அதாவது இது மேலே இருக்கிறது இது வந்து தொகுதி, இது பகுதி எண். நம்மளுக்கு எக்ஸாம்ல மறந்துட்டு, அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். அதாவது தொகுதி இது மேலே தானே இருக்கு. அப்போ நம்ம தலைக்கு, அதாவது மேலே தலைக்கு என்ன போடுவோம், தொப்பி போடுவோம். அதாவது ஞாபகம் வச்சுக்கல போனால் தொகுதி தொப்பி. பகுதி எண் பாதணி, அதாவது காலுக்கு நம்ம என்ன போடுவோம், பாதணி போடுவோம். பகுதி பாதணி. இப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதை உங்களுக்கு ஈஸியாக விளங்குன்றதுக்காக நான் சொன்னேன். இப்போ வந்து அழகு பின்னம்ல என்னன்னு பார்க்கலாம். அழகு பின்னம்னா அழகா இருக்கிற பின்னம் கிடையாது. அதாவது தொகுதி எண் தொப்பி ஒன்றா இருந்தால் அது அழகு பின்னம். பகுதி எண் பாதணி எந்த எண்ணா இருந்தாலும் பரவாயில்லை. இது தொகுதி எண் தொப்பி ஒன்றா இருந்தா அது அழகு பின்னம். இது உதாரணம். உங்களுக்கு வேணுமென்று இல்லாட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற பின்னம் எளிய பின்னம். எளிய பின்னம்னா எளிமையாக்குறது. அந்த வேர்ட்லேயே
பெரிய பின்னம் எளிமையாக. அதாவது உதாரணத்துக்கு இந்த பின்னத்தை எடுக்கிறேன் அப்படின்னு செஞ்சு காட்டினேன். அந்த பின்னத்தை எடுத்தேன். இந்த பின்னத்தை எந்த நம்பரால எளிமையாக்கலாம்? உங்களுக்கு சின்னதாக, அதாவது 2ஆல தான் எளிமையாக்க முடியுது. இதை 2ஆல எளிமையாக்குனா 2, அதாவது பிரிக்கணும். 2, 2, 4. பெரிய நம்பர் வேண்டால் இதை பெரிய நம்பரால பிரிக்க போறேன். அதாவது 5ஆல 5 4 20, 5 25. அதாவது சுருக்கேடாத, அதாவது எளிமையாக்க முடியாத அளவுக்கு எளிமையாக்கணும் இதை. அடுத்தது நம்ம பார்க்க போறது சமவலு பின்னம். சமவலு பின்னம். சமவலு பின்னம்னா என்னன்னு சொல்ல போனா, அதாவது உதாரணத்துக்கு சரி இந்த பின்னத்தையே எடுக்கிறேனே. அதாவது பிடிச்ச நம்பரால பெருக்கணும். அதாவது நான் 2ஆல பெருக்கிறேன். 2 4 4 8. பிடிச்ச நம்பரால பெருக்குனா அது சமவெளி பின்னம். உங்களுக்கு வேணும்டா இதை நோட் பண்ணிக்கோங்க. பின்னங்களே ரொம்ப முக்கியமான பகுதி பின்னங்களை கூட்டுதல், பின்னங்களை கழித்தல், பின்னங்களை பெருக்கல், பின்னங்களை பிரித்தல். அதுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பார்த்தீங்கன்னா பின்னங்களை கூட்டலும் பின்னங்களை கழித்தலும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு வீடியோல இல்லாட்டி ஒரு ஷார்ட்ஸ்ல பின்னங்களை பிரித்தல், பின்னங்களை பெருக்கல சொல்லிட்டார். இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம் பின்னங்களை கூட்டல். பின்னங்களை கூட்டல் என்னன்னு சொல்ல போனா, நான் ஒரு எக்ஸாம் பேப்பர் எடுக்கிறேன். அதாவது இது என்ன எக்ஸாம் பேப்பர்னா, தரம் 7 மாணவர்களுக்கான 2ஆம் தவணை 2025 வடவேல் மாகாண கல்வி திணைக்கள பேப்பர். இது 2025 பேப்பர். அது இதுல ஒரு கேள்வி இருக்கு, கூட்டல் கேள்வி ஒன்று. அதை நான் இன்றைக்கி எடுத்து விளக்கப்படுத்துகிறேன். அது இது பார்ட் 1ல வந்திருக்கு. சுருக்குக. இப்படியான இருக்கு. அதாவது இந்த கேள்வியில கூட்டல் எப்படின்னா, அதாவது பகுதி பாதனி இதுல 10 இருக்குன்னா இதுல 5 இருக்கு. 5 10ஆ மாற்ற முடியாது. அப்படின்னா ஒல்லியா இருக்கிறவரை குண்டாக்க முடியும். ஆனா குண்டா இருக்கிறவரை ஒல்லியாக்க கொஞ்சம் கஷ்டம். ஆனா ஒல்லியா இருக்கிறவரை குண்டாக்குறது லேஸ். அதனால நம்ம ஒல்லியா இருக்கிறவரை குண்டாக்கலாம். அதாவது என்னண்டா, பகுதியின் பாதனி 2 சமனா இருக்கணும். அதே மாதிரி இது சமனாக்க போறோம். எதால சமனாக்க போறோம்னா 5 10. அப்பதான் 10 வரும். அதாவது மேல ஒரு எண்ணால பெருக்குனா கீழையும் அதே எண்ணால தான் பெருக்கணும். அதாவது நான் மேல 2ஆல பெருக்கிறேன், கீழையும் 2ஆலேயே தான் பெருக்கிறேன். அதாவது இதான் ரூல்ஸ். பெருக்குனா 2 4 5 10. இப்ப நம்மளுக்கு 10 பகுதியின் பாதனி வந்துட்டு வேற குண்டாக்கியாச்சு. இது வந்துட்டுல பகுதியின் பாதனி 2 சமனாயிட்டு. அப்ப நம்ம 10, அதாவது இந்த பகுதி நான் அப்படியே போடணும். அது அப்படியே போட்டுடலாம். 1 4 5. அதாவது இது என்னண்டா, பகுதியின் 2 சமனா இருந்தா மட்டுமே இந்த கணக்கை செய்ய முடியும். தொகுதியின் சமனா இருந்தாலும் பகுதியின் சமனா இருந்தா, அதாவது தொப்பி
பகுதியின் சமனாக இருந்தால் மட்டுமே அந்த கணக்கை நம்மளால் செய்ய முடியும். பகுதியின் சமனாக இருந்தால் நம்ம அதிலே செஞ்சிடலாம். பகுதியின் சமன் இல்லாட்டி இந்த மெத்தட் அப்படியே செஞ்சாலும் அப்பதான் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பின்னங்களை கழித்தல். அதாவது கூட்டல்ல செஞ்ச மெத்தட்டையே தான் அதுலேயும் செய்ய போகிறோம். ஆனால் இந்த கடைசி மெத்தடை செஞ்சுட்டு இங்கே என்ன கழிக்க போகிறோம். அதாவது இதையும் அதே பேப்பரில் நான் எடுத்திருக்கேன். இது பார்ட் 2 கேள்வியில் வந்திருக்கு. அதாவது இதுலயும் இதே தான் செய்ய போறோம். ஒல்லியா இருக்கிறவரை குண்டா மாத்த போறோம். அது குண்டா இருக்கிறவரை ஒல்லியா மாத்த இயலாது. அதனால ஒல்லியா இருக்கிறவரை குண்டா மாத்த போறோம். இவரை குண்டா மாத்துறதுக்கு பர்கர் பீஸாலாம் அதெல்லாம் கொடுக்கறது இல்லை. நம்மளுக்கு இதை எண்ணெய் வச்சுதான் இவர் குண்டாக்க போறோம். அது எப்படி குண்டாக்குறது பார்த்துட்டோம். இதுலயும் பார்த்துடலாம். இது ஓர் 7 7 வரும். 7 14. அப்போ அப்போ 7 14 வருது. அப்போ 2 ஆலே பெருக்கும். மேலையும் 2 ஆலே பெருக்குனா கீழையும் 2 ஆல தான் பெருக்கணும். பெருக்குனா 2 10 7 14. அப்போ 14 வந்துட்டு. இப்போ அதை அப்படியே போடுவோம். இப்போ பகுதி எண், அதாவது பாதனி ரெண்டும் சமன் ஆயிட்டு இப்போ பகுதி எண் பாதனி அப்படியே போட்டுறணும். 14 அப்படியே போட்டுரும். கழித்தலா இருந்தாலும் சரி கூட்டலா இருந்தாலும் சரி பகுதியின் பாதனி சமனா வந்துட்டா ரெண்டும் சமனா வந்துட்டு அப்படியே போடணும். 14 போட்டாச்சு. 10ல இருந்து 4 போனா 6. இது உங்களுக்கு வேணும்டா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். மறுபடியும் இன்னொரு அமேசிங்கான வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு பாடத்தை கொண்டு வருவேன். பாய்.